ஸோ வெல்கம் டு NSWE IAS Academy. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் தான். சரிங்களாங்க, இந்த தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது 6வதுல தானே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. 6வது தான். 6வது தானே, இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக படிக்கணும். நம்ம பண்ணுற தவறுகளே என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒருத்தர் TNPSC ஆகட்டும், UPSC ஆகட்டும், SSC ஆகட்டும், பேங்கிங் ஆகட்டும், இல்லை என்ன எக்ஸாமினேஷன் ஆகட்டும், ஃபாஸ்ட்டாக ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்டர்வியூவில் போன வேகத்தை திரும்பி வந்துடுறாங்க, ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஏன்? ஃபண்டமெண்டல், அதாவது பேசிக் தெரியல நமக்கு. இதுதானே அப்படின்னு வர்றது தான். நம்ம பாருங்கள், வைவா சாய்ஸில் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம் இன்டர்வியூ ஆகட்டும், நம்ம போகிறோம், எக்ஸாமுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம். நம்ம நினைப்போம் அது கேட்டுருவாங்களா, இது கேட்டுருவாங்களான்னு சொல்லி எல்லாம் படிப்பீங்க. ஆனால் பேசிக்கை படிக்க மாட்டீங்க. ஆனால் நமக்கு வரக்கூடிய கேள்வி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு தெரியாது. அதுதான் சொல்கிறேன். இது 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 2ல் பாலிட்டி 1ல் இருக்குது. இந்த லெசன் மலை தொடர்ச்சி போல் பெருசாக இருக்கும். ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய நமக்கு தேவைப்படுற அந்த மூலப்பொருட்கள் மட்டும் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மூலப்பொருட்கள் மட்டும் எடுத்து கொடுத்துருக்குறேன். இதுலேருந்து நீங்கள் தனியாக செப்ரேஷன் பண்ணிக்கோங்க. சரிங்களாங்க. ஸோ இதை தாண்டி வரதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது. இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டேன். எல்லாமே லெசனில் ஃபுல்லாக படித்து டைம் வேஸ்ட் பண்ணி தேவையில்லை. இதை ஒரு தடவை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் எடுத்து பாருங்கள், ஈஸியாக புரியும். ஸோ நல்ல ஒரு ஆதரவு வரவேற்பு கொடுத்துருக்கிற அனைத்து மக்களுக்கும், மாணவர்களுக்கும், நல்ல உள்ளவங்களுக்கும், நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை நான் ஆரம்பிச்சிடுறேன். இது ஆக்சுவலி NSWE குரூப் 1 குரூப் 2 கிராஷ் கோர்ஸில் டே நம்பர் 17 இருக்கும். 16 நாள் இப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க. 16 டேஸ் நான் பார்க்கல அப்படின்னா கீழே ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃப்ரீ தான். அதே போல் ஜாயின் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது இத்தனை பேர் ஜாயின் பண்ண எனக்கு தெரியல. ஸோ நல்ல வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி மட்டுமே கிட்டத்தட்ட 12 பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கான முக்கியத்துவம் கண்டிப்பாக கிடைக்கப்படும். ஸோ உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு நான் பதில்கள் சொல்லிடுவேன். அதே போல் நீங்கள் என்ன வீடியோ நடத்த சொல்லுங்கள், நான் நடத்துகிறேன், கடமைப்பட்டிருக்கேன். சரிங்களாங்க. ரொம்ப நன்றிங்க. சொன்னேன் ஏதாவது பண்ணணும், ஏதாச்சும் இவருக்கு பண்ணணும்னு சொல்லி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மனசு தாங்க கடவுளுங்க. ஓகேங்களா, ஆரம்பிச்சிடலாங்களா? தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது எப்படி தெரியுங்களா? இப்போ தேசிய சின்னம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடாது. இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக தேசிய சின்னம் இப்போ எடுத்தோன்னே இந்த பெண்ணு தான்ப்பா தேசிய சின்னம் சொல்லிட முடியாது. இந்த பெண்ணு 300 வருடங்களுக்கு பழமை வாய்ந்தது. எடுத்துக்காட்டு, ராஜராஜ சோழர் யூஸ் பண்ண பெண் எடுத்துக்காட்டு தான் அப்படின்னு இருக்குது. இப்போது அது நமக்கு தெரிய வருது, அகழ்வாராய்ச்சி மூலமாக எக்ஸ்கேஷன் நமக்கு தெரிய வருது. அப்படிங்கிறப்போ இதை தேசிய சின்னமாக அறிவிங்க. அதாவது பெண் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எழுதுகிற பெண், அதில் இதை மெயினான பெண்ணாக அறிவிப்பு விடுங்க, இது ஒரு சின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறேன். நதியில் காவேரி நதி, பிரம்மபுத்திரா நிறைய இருக்குது. ஆனால் காவேரியை ஒரு தேசிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. எப்போது? 2000 கங்கை. ஓகேங்களா, கங்கை. ஸோ 2008. சரிங்களா, எனக்கு தமிழ் அப்படின்னு சொல்லி காவேரினே வருது. சரிங்களா. ஸோ 2000 கங்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2008. அதுதான் யோசித்தேன், என்னடா கங்கை எனக்கு என்னன்னே தெரில, அது காவேரின்னு சொல்லி பழக்கமாயிருச்சா, அதனால் காவேரினே வருது. பட் எழுதுறது கங்கை தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ கங்கை தாங்க. ஸோ 2008 பார்க்குறாங்க. எவ்வளோ ஆறுகள் இருந்தாலுமே இந்த கங்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸோ ரொம்ப புனிதமானது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ரொம்ப புனிதமானது, அதே சமயம் ரொம்ப பழமை வாய்ந்தது இல்லையா? அப்படிங்கிறப்போ கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. அப்போது இந்த கங்கை ஆறுங்க அப்படிங்கிறது தேசிய சின்னமாக அறிவிக்கப்படுது. சரிங்களா, இதுதான் ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதெல்லாம் பாலிட்டி அதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போதைக்கு தெளிவாக இருங்க. இந்த லெசன் ஆரம்பிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 2 சிறுவர்கள் அவங்க ஒரு ஃபாரஸ்ட்டில் போவாங்க. அவங்களுக்கு ஒரு கைடாக ஒரு துணையாக அவங்க கூட ஒருத்தங்க இருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கே நிறைய விஷயம் தெரியாதுப்பா, இங்கே இருக்கிற பழங்குடியினர் தான் எனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால தைரியமாக நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா, அவர் 2 பேரும் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, எல்லாம் ஓகே தான். ஓகேங்களா. ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸோ மயில்கள் அப்படிங்கிறது தெரியும். ஸோ மயில்கள் அப்படிங்கிறது என்ன? அது ஒரு பறவை தான் இல்லையா? அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற புதுக்கோட்டையில் இருக்கிற விராலி மலை, ஸோ இந்த இடத்துல தான் ஒரு சரணாலயம் இருக்குது, மயில்களோட சரணாலயம். இங்கிலீஷ் மாணவர்கள், தமிழ் மாணவர்கள் 2 பேரும் போத் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் உள்ள விராலி மலை, அங்கே தான்
மயில்களோட சரணாலயம் அப்படிங்கிறது. இன்றைக்கி இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேங்க, தடுப்பூசி போட்டு வந்தேன், அதனால் இது மாதிரி இருக்கான்னு தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது, ட்ரௌசியாக ஃபீல் ஆகுது. சரி வீடியோ கொடுக்கணும் இல்லையா, சரிங்க. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற புதுக்கோட்டையில் இருக்கிற விராலி மலை, சரிங்களாங்க. ஓகேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இங்கே தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற புதுக்கோட்டையில் இல்லை விராலிமலையில் இருக்கிற அந்த அங்கே தான் வந்து இதோட சரணாலயம் இருக்குது, சரணாலயம் அப்படிங்கிறது இருக்குது, சரிங்களா. ஓகே. ஸோ வைல்ட் லைஃப் சாங்சுரி, பேர்ட் சாங்சுரிலாம் சொல்கிறாங்க இல்லைங்களாங்க, அதுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டால்ஃபின். ஸோ டால்ஃபின் அதுதான் அந்த பையன் கேட்பான் அந்த கதையில். ஸோ டால்ஃபின் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. ஸோ டால்ஃபினை வந்து தமிழில் ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க, ஓங்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டால்ஃபின் அப்படிங்கிறது வந்து அந்த ரிவர் கிட்ட இருக்கும், சரிங்களா, ரிவர்கிட்ட இருக்கும். அவங்க கேட்பாங்க டால்ஃபின் கடலில் தானே இருக்கும், இது என்ன ரிவர் கிட்ட இருக்குது, புதுசால இருக்குது அப்படின்வாங்க. அது அவங்க பேசுவாங்க, ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த டால்ஃபின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேட், அதாவது வவ்வால் மாதிரி. ஸோ மியோலி அப்படிங்கிற அந்த அலை, மியோலி வேவ்ஸ், ஓகேங்களா, அதன் மூலியமாக என்ன பண்ணு பார்த்திங்கன்னா அதோட இரையை வந்து அது பிடிக்குங்க, ஓகேங்களா. மியோலி வேவ்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தி அதோட அந்த அலைகளை வந்து அந்த அலைகளை மியோலி வேவ்ஸ் அந்த யூஸ் பண்ணி தான் அதோட இரைகளை வந்து என்ன பண்ணும், அது வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பார்வை ரொம்ப கம்மி தான். கேட்பாங்க மீன் அப்படின்னாலே பார்வை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஜஸ்ட்டு சொல்கிறது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட பார்வை திறன் அப்படிங்கிறது குறைவு தான், ஜஸ்ட் நோட் இட். நெக்ஸ்ட்டு காவேரி. ஆக்சுவலாக இதுதான் மேட்ரு ஆயிடுச்சு. ஸோ நான் இது காவேரினே மைண்ட் செட்டில் காவேரினே வந்து உட்காந்துக்குச்சா, டக்குன்னு சொல்லி எனக்கு வந்து கங்கா வரலை. காவேரி இது வந்து இன்னொரு விஷயம் இதுவும் சொல்லிடுறாங்க. ஸோ நிறைய பேரால் வந்து சொல்ல முடியும் ஆனால் எழுத முடியாது, சில பேரால் எழுத முடியும் ஆனால் சொல்ல முடியாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டேன்னா. ஸோ காவேரிங்கிறது பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2000 இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா 25 முடிஞ்சு 25 அதுதான் அதாவது ஒவ்வொரு நதிக்கும் ஒவ்வொரு ரிவருக்குமே தொலைவுங்கிறது வேறு, நீளம் அப்படிங்கிறது வேறு. காவேரி ஒரு பக்கம், பிரம்மபுத்திரா ஒரு பக்கம். காவேரியோட தொலைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொலைவுனா எப்படி, இப்போ பைனாக்குலர் வச்சு தொலைவில் இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா, இல்லை நீளத்தில் இருக்கிறத பார்க்கலான்னு சொல்லுவாங்க. தொலைவு தான். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலை அங்கே இருக்குது, ஏற்காடு மலை இருக்குது அப்படின்னா இந்த ஏற்காடு மலையை நான் பார்க்குறேன், இப்படி பார்க்குறேன். தொலைவில் இருக்கிற அந்த ஏற்காடு மலையை நான் பார்க்குறேன், சரிங்களா, அதுதான் தொலைவு. அந்த தொலைவுங்கிறது 25 கிலோமீட்டர், அதாவது 2525 கிலோமீட்டர் காவேரி. அதே சமயம் பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 38 + 10 48ங்கிற மாதிரி 38 எப்படிங்க 38 48 எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படின்னா, நான் பிரம்மபுத்திராங்கிறது ஸ்டார்டிங் பி தானே 8 38 48 கிலோமீட்ரு. இது வந்து நீளம் 38 48ங்கிறது நீளம். பிரம்மபுத்திரா பொறுத்தவரை நீளம் 38 48 இருந்து என்ன செய்ய, தொலைவு கம்மி தானே. கம்பேரிங் காவேரி தொலைவு கம்மி தான், புரிஞ்சுக்கோங்க. தொலைவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காவேரி தான் அதிகம், நீளம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்மபுத்திரா தான் அதிகம். பிரம்மபுத்திராவில் நீளம் அதிகமாக இருந்தாலும் தொலைவுங்கிறது குறைவு தான். நெக்ஸ்ட்டு நம்மளோட மாநில விலங்கு, இப்போ வந்து நேஷ்னல் இல்லை, நம்மளோட ஸ்டேட் மாநில விலங்கு இதெல்லாம் தமிழோட தான். வரையாடு அப்படின்றான், இங்கிலீஷில் வந்து நீல்கிரி தார். மாநில விலங்குங்கிறது வரையாடு, நீல்கிரி தார். நெக்ஸ்ட்டு மாநில பறவைங்கிறத மரகத புறா, அதாவது காமன் எம்ரால்ட் டவ், சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு மாநில மலர் அப்படின்னா செங்காந்தல் மலர், இது ஒரு மெடிசினல், சரிங்களாங்க. ஸோ ஃப்ளோரல் லில்லி அப்படின்வாங்க, ஃப்ளோரல் லில்லி. இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு பொட்டானிக்கல் நேம் இருக்குது, அதுக்கு வந்து குளோரிஸா படிச்சிருக்கேன், குளோரிஸா சூப்பர்பா அப்படின்வாங்க. குளோரிஸா சூப்பர்பா பொட்டானிக்கல் நேம் கேட்டாங்கன்னா அது சொல்லிடுங்க, ஓகேங்களா. பட்டு நீங்கள் இது தெரிஞ்சாலே போதும். என்சிஆர்டியில் வந்து குளோரிஸா சூப்பர்பா அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம், பட்டு ஃப்ளேம் லில்லி இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட்டு மாநில மரம் அப்படின்னு பார்த்தோன்னா பனைமரம். ஸோ பொராசஸ்.
ஸோ பொரா சஸ்ஸுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு தேசிய கொடி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. தேசிய கொடி நம்ம வந்து குடியரசு தின அன்றைக்கி பார்த்துருப்போம். ரோட்டில் கடையில் வாங்கி நம்ம வந்து வச்சுக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலலாம். ஆனால் அது நம்ம எப்போவாச்சும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோமா? மேலே ஒரு கலர் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன சொல்லுவோம், ரெட் கலர். நான் சின்ன வயசில் அப்படி தான், ரெட் கலர், மேலே ரெட் கலர், நடுவில் வந்து எல்லோ, சரி நடுவில் வந்து ஒயிட்டு, கீழே பார்த்தீங்கன்னா க்ரீனு. எனக்கு அந்த சிக்னல் மாதிரி அதை பற்றி நம்ம ஆராய மாட்டோம். ஆனால் அது வந்து ஒரு ரெஸ்பெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். அதை நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடி இப்படி இருக்குது இல்லையா, நடுவில் தான் அசோக சக்கரா. மேலே இருக்கிறத ரெட்டுங்கிறத சொல்கிறத நிப்பாட்டணும். சேஃப்ரான் அப்படின்னு சொல்லணும். காவி நிறம் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா. என்ன அப்படின்னா தைரியம், பிரேவ்னஸ் அண்ட் தியாகம், சாக்ரிஃபைஸ், அதை குறிக்குது. அந்த கொடியை வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு கொடிக்கும், ஒவ்வொரு நாட்டோட கொடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. காவி நிறம் அப்படிங்கிறத நம்மளோட தைரியத்தை, பிரேவ்னஸ்ஸையும் தியாகத்தையும், சரிங்களா. இது ஓகே, இது தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ அப்போங்கிறது தான். நெக்ஸ்ட்டு டவுன் அப்படின்னு பார்த்தோன்னா கீழே வந்து க்ரீன் கலர், பச்சை பச்சை, சரிங்களாங்க. செழிமையையும் வளத்தையும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராஸ்பரிட்டி, வளம், சரிங்களா. வளம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் க்ரீன். ஸோ பச்சை பசேன்னு நல்லா வளமாக இருக்குது போல் அப்படின்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பிட்வீன். இது ஒரு தப்பு நடக்குது மெயின்ஸில். நடுவில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாதீங்க. இடை, சரிங்களா. இடை, அதுதான் பிட்வீன். வெள்ளை கலர் இருக்குது, அதாவது ஒயிட் கலர் இருக்குது. அது எதை குறிக்குது அப்படின்னா, வெள்ளை கலர் அப்படின்னாலே அந்த காலத்துலேருந்து நம்ம புலிகேசி படத்துலேருந்து எல்லா படம் வரைக்கும் அமைதி புறா, சமாதான புறா அப்படின்வாங்க. அதுதான் வெள்ளை அப்படிங்கிறத. நேர்மை, அமைதி. போர் நடக்குது, வெள்ளை கூட ஏற்றிட்டாங்க அப்படின்னா அமைதி, அமைதியோட ஒரு சிம்பிள் தான் வெள்ளை. பீஸ். நெக்ஸ்ட்டு அசோக சக்கரம், அசோக சக்கராஸ். அறவழி, அப்புறம் அமைதி. அறவழி அப்புறம் அமைதி. ஓகேங்களா. இதோட நீல அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2. 3:2. நான் எப்படி ஞாபகம் இப்போனா 3:2. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க போதுங்க. ஓகேங்களா. இப்போது இது ஒரு டேட்டா, மேட்ச் ஷீட்டில் கேட்குறதுக்கான டேட்டா இது. ஓகேங்களா. ஆலமரம் அப்படின்னா 1950 தேச சின்னம் எப்போ ஆக்குறாங்க ஆலமரத்தினா 1950. தாமரை, அதாவது ஆலமரமும் தாமரையும் கொடுத்து வச்சவங்க போல் 50-50 பிரித்து கொடுத்த மாதிரி இதுவும் 50 தான். இதுவும் 1950 தான் தேச சின்னம் ஆக்குறாங்க. தாமரையும் 1950 தான் தேச சின்னங்கிறது ஆக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மயில் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 1963 தான் தேச சின்னம் ஆக்குறாங்க மயில். நெக்ஸ்ட்டு புலி வெயிட் பண்ணட்டும், ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணட்டும். ஃபஸ்ட்டு பீக்காக்கு நம்ம வந்து மயிலுக்கு கொடுத்துருவோம் தேச சின்னங்கிற மாதிரி 1963 கொடுக்குறாங்க. ஒரு 10 வருஷம் கழித்து தான் புலியை வந்து தேச சின்னம் ஆக்குறாங்க 1973. நெக்ஸ்ட்டு யானை பானை. சரி, 2010 ரீசெண்டாக தான், சரிங்களா. ஒரு 17 வருஷம் முன்னாடி 2010 யானை. நெக்ஸ்ட்டு கங்கை யாரு. அதாவது நம்ம இவ்வளோ ரிவிஷன் படித்து இவ்வளோ ரிவிஷன் பண்ணி செஞ்சே நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இப்போ எந்த அளவுக்கு படிக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அது எனக்கே லோட் ஆகுது பாரு. எப்படி கங்காவதி எவ்வளோ பெரிய மிஸ்டேக் தெரியுங்களா அது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணி எனக்கு வந்து ஒரு மாதிரியாக வந்து இருக்கும், சரிங்களா. என்னடா அது இவ்வளோ தான் பாருங்கள். ஓகேங்களா, நல்லா படிங்க. கங்கை யாருங்கிறது பார்த்து 2008 தேச சின்னம் ஆக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஆற்று ஓங்கில், ரிவர் டால்ஃபின் 2010 தேச சின்னம் ஆக்குறாங்க. நெக்ஸ்ட்டு லாக்டே பெசிலஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2012. லாக்டே பெசிலஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா 2012. ஓகேங்களா.
ஸோ இவ்வளோ தாங்க நேஷ்னல் சிம்பிள்ஸுங்கிறது இவ்வளோ தான். நல்லா படிங்க. ஸோ டெஸ்ட்டை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் குரூப்பில் கொடுத்துட்றேன். நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு. இன்றைக்கே கொஞ்சம் ட்ரௌசியாக இருக்குது எனக்கு. ஓகேங்களா? ஸோ தடுப்பூசி போட்டிருந்தேங்க, கொரோனா தடுப்பூசி கோவிஷீல்டு. இங்கே ட்ரௌசியாக இருக்குது, ரெஸ்ட் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.